எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தேவயானி பேசுறேன். 2002ஆம் ஆண்டுல ரிலீஸ் ஆன ஃபிலிம் அழகி. அந்த ஃபிலிம் மறுபடியும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 22 வருஷமா கழிச்சிட்டு ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்காக. அழகி ஃபிலிம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம். இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் இந்த ஸ்டைல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்ல நம்மளோட முதல் காதல், ஹை ஸ்கூல்ல இதெல்லாம் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அழகி ஒன்லி. அண்ட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபிலிம் ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருச்சு. ஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட்க்கு இந்த அழகி ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும், என் அப்பாவுக்கும் அழகியோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசிச்சு அந்த ஏன்னா அது அப்படி ரொம்ப ரொம்ப மெலோடியஸா இருக்கும். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆனதப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னா அது அழகிதான். டைரக்டர் தங்கர் பச்சன் சார் கூட நான் ஏற்கனவே நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேமராமேன் சொல்லலாம். அண்ட் அ வெரி வெரி குட் டைரக்டர். அழகி படத்துல நடிக்க சொல்லி அவர் எனக்கு கதை சொல்லி இந்த படம் நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி சார் வந்தாரு. ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தது அழகி. இந்த படத்துல காஸ்டிங்னு சொன்னா எனக்கு அருமையான காஸ்ட் இந்த ஃபிலிம்ல. லைக் பார்த்திபன் சார் இஸ் தேர், அண்ட் தென் நந்திதா தாஸ் மேம் இஸ் தேர், அண்ட் ஐ எம் பிளேயிங் த வைஃப்ஸ் ரோல், அண்ட் விவேக் சார், அண்ட் நிறைய நிறைய பிரமிட் நட்ராஜன் சார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. அழகி ஃபிலிம்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்கு. நானும் ஹஸ்பண்டும் ஃபேமிலி எல்லாரும் பிரமிட் நட்ராஜன் சாரோட வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு போயிருப்போம். அண்ட் அந்த சாங்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு வைஃப் எப்படி தன்னோட இடத்த விட்டு கொடுக்க மாட்டா, அந்த ஒரு விஷயம் அந்த சாங்ல காமிப்பாங்க. ஸோ நாங்கள் அதை ஷூட்டிங் பண்ணும்போது லிட்ரலி எனக்கு அதை ஷூட்டிங் பண்ணும்போது அந்த மியூசிக்கல் சேர்ஸில் தான் அது நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நிறைய சேர்ஸ் இருக்கும். நானும் நந்திதா மேமும் ஓடிட்டு இருப்போம். நிறைய லேடிஸ் ஓடிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் கம்மியாகி கடைசியில் 2 சீட்டு தான் இருக்கும். கடைசியில் 1 சீட்டு தான் இருக்கும். அந்த 1 சீட்டுக்காக அவங்க நானும் எப்படி மாத்தி மாத்தி போராடுறோம் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ my character wants to win because she is the wife. She cannot lose இல்லையா? அண்ட் அந்த சாங் அந்த பண்ணும்போது அந்த ஒரு சீட்டுக்காக ரவுண்டா நாங்க ஓடும்போது ஒரு ஸ்டேஜ்ல மியூசிக் ஆஃப் ஆயிடும். நான் நந்திதா மேம் அப்படி தள்ளிடுவேன், அவங்க விழுந்துடுவாங்க. நான் போய் அந்த சீட்ல போய் பிடிவாதமா உட்கார்ந்துடுவேன். That shows that I loved that part. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்குன்னா இட்ஸ் a woman's உண்மையான ஒரு ஃபீலிங். அதை ஷூட்டிங் பண்ணும்போது கூட அதே இமோஷனோட நாங்க பண்ணோம். இட் வாஸ் நைஸ். எனக்கு என்னோட இதுல என்னோட கரியர்ல பாத்தீங்கன்னா அழகி ஃபிலிம் ஒரு முக்கியமான ஃபிலிம்.